தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடியில் உள்ள சடையநேரி குளத்தில் ஏற்பட்ட உடைப்பின் காரணமாக வட்டன்விளை செட்டிவிளை கிராமங்களுக்குள் தண்ணீர் புகுந்து போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட வெளியே வர முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. இது குறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் அஜித்குமார் வழங்கிட கேட்கலாம். அஜித்குமார், வணக்கம். மேலும் விவரம். வணக்கம் பிரியங்கா. அதாவது கடந்த 17ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக மாவட்டம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில், குறிப்பாக ஏரல், சிறுவைகுண்டம், சாத்தான்குளம், திருச்செந்தூர், முக்காணி, புன்னக்காயல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வெள்ள நீர் புகுந்து பல்வேறு இழப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் மழை ஓய்ந்து 7 நாட்கள் ஆகியும் இந்த உடன்குடி சுற்றுவட்டார பகுதிகளான வட்டன்விளை, செட்டிவிளை பகுதிகள் இன்றும் தண்ணீரால் சூழப்பட்டு கிராம பகுதிகளுக்குள் செல்ல முடியாமல் போக்குவரத்து துண்டாகியுள்ளது. குறிப்பாக இந்த சடையநேரி குளத்தில் ஏற்பட்ட உடைப்புகள் காரணமாகவே இந்த உடன்குடி சுற்றுவட்டார பகுதிகளான இந்த செட்டிவிளை, வட்டன்விளை, வெள்ளாளன் விளை, மாணிக்கபுரம் போன்ற பகுதிகள் தனி தீவுகளாக காட்சியளிக்கின்றன. இதில் குறிப்பாக இந்த செட்டிவிளை பகுதியில் 10 வீடுகள் முழுவதுமாகவே தண்ணீரில் மூழ்கியதாகவும் கூறப்படுகிறது. உள்ளே சென்று பார்க்க முடியாத சூழலில் முழுவதுமாக இந்த தண்ணீர் வடிந்தால் மட்டுமே அதன் நிலைமை என்னவென்று தெரியும். இந்த வீடுகளில் இருந்த மக்கள் பாதுகாப்பாக வெளியே வந்து முகாம்களிலும் உறவினர்கள் வீடுகளிலும் தங்கி வருகின்றனர். பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி அஜித்குமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.